பிரித்தானியாவில் ஹாய்மம் என்ற குறுஞ்செய்தி மூலம் பெற்றோர்களை ஏமாற்றி பல லட்சக்கணக்கான பவுண்ட்ஸ் பணத்தை கொள்ளையடித்த 26 வயதுடைய பயோன்ஸ் லாஹரஸ் என்ற பெண்ணுக்கு லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பல் மருத்துவமனையொன்றில் பணிபுரிந்த லாஹரஸ் பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்களுக்கு தங்களின் பிள்ளைகள் பேசுவது போல போலியான குறுஞ்செய்திகளை அனுப்பியுள்ளார். பிள்ளைகள் ஆபத்தில் இருப்பதாக நம்பி பெற்றோர்கள் அனுப்பிய 34,000 பவுண்ட்ஸ் பணத்தை இவர் கிரிப்டோ கரன்சியாக மாற்றியுள்ளார். லாஹரஸின் தொலைபேசியை சோதித்த போது கொள்ளையடித்த பணத்தை அடுக்கி வைத்து ஒரு நாள் வருமானம் மோசமில்லை என பெருமையாக படம் பிடித்து வைத்திருந்த விவரங்களும் திருடிய பணத்தில் சொகுசு பொருட்கள் வாங்கிய விவரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. லண்டன் குரோன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிர்ச்சியூட்டும் பல விவரங்கள் வெளியாகின. லாஹரஸின் கணினியில் இருந்து 1363 பேரின் வங்கி அட்டை விவரங்களும் மோசடி செய்வதற்காக குறிவைக்கப்பட்ட 13,000 தொலைபேசி இலக்கங்களும் கைப்பற்றப்பட்டன. இந்த மோசடியின் பின்னணியில் சர்வதேச கும்பல் ஒன்று உள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக இந்த மோசடியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாத்தியமான இழப்பு 9 மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகம் எனவும் அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு தாயின் பாசத்தையும் பதற்றத்தையும் உங்களது பேராசைக்காக பயன்படுத்திய இந்த செயல் மிகவும் அருவருப்பானது என நீதிபதி பிராயோ நியூபெரி எச்சரித்துள்ளார். நீங்கள் ஒரு அடிப்படையில் நாணயமற்றவர் எனினும் அவர் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளிப்பதாக கூறி அவருக்கு வழங்கப்பட்ட 3 வருட சிறை தண்டனையை 2 வருடங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதன் மூலம் அவர் சிறைக்கு செல்வதிலிருந்து நூலிழையில் தப்பியுள்ளார். ஆயினும் லாஹரஸுக்கு அடுத்த 4 மாதங்களுக்கு இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற செலவுகளையும் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.